15 நிமிஷத்தில் ஹோட்டல் ஸ்டைல் குருமா ஒன் பாட்டில் செய்யலாம். சப்பாத்தி தோசைன்னு எல்லாத்துக்கூடையும் செமையாக இருக்கும். இது செய்ய 15 பல் தேங்காய், 3லேருந்து 5 சின்ன வெங்காயம், 5 முந்திரி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, சின்ன துண்டு லவங்கப்பட்டை, 2 கிராம்பு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு லவங்கப்பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, லைட்டாக வாசனை வர வரையும் பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்குனது, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல மேஷ் ஆகிற வரையும் வதக்கி 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற வரையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்து 1/2 கப் தண்ணி சேர்த்து டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா 2 பேர் சாப்பிட்ற அளவு ஹோட்டல் ஸ்டைல் குருமா ரெடி. தேங்க்யூ.